அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். தற்போதுதான் அவர் அதிமுக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த பயணம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. மேலும் இந்த பயணத்தில் அவரோடு வேறு யாரேனும் செல்கிறார்களா? யாரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பாக வணக்கம். அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் அதாவது அதிமுக மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி இபிஎஸ்சி வலியுறுத்தியிருந்த நிலையில் இதற்கு இபிஎஸ்சி தரப்பிலிருந்து அதாவது கட்சிக்கு எதிராக பேசியதாக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பிலிருந்தும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 6ஆம் தேதி அதாவது நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து கடந்த 2 தினங்களாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பார்ப்பதற்காக கோபி அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் அவரது வீட்டிற்கு ஓபிஎஸ் அணியை சேர்ந்த பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதே போன்ற கோபி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ததுடன் அவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் செங்கோட்டையன் 10 நாட்கள் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என கெடு விதித்திருந்த நிலையில் 10 நாட்களுக்கு பிறகே அவரது கருத்துக்களை தெரிவிக்க இருப்பதாகவும் அதே போன்று அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலையே குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியேறி டெல்லி பயணம் மேற்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்காக அவர் அதிகாலை இன்று 5 மணிக்கே அதாவது செய்தியாளர்கள் வழக்கமாக 6 மணிக்கு அவரது வீட்டின் முன்பு சென்று விடுவதால் செய்தியாளர்கள் வருவதற்கு முன்பதாக 5 மணிக்கு செங்கோட்டையன் வீட்டிலிருந்து சென்று விட்டார். வீட்டிலிருந்து சென்ற செங்கோட்டையன் திருப்பூர், கோபி அருகே உள்ள கோவில்களில் சென்று வழிபாடு செய்துவிட்டு 8:50 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் டெல்லி விமானத்தின் மூலம் செல்ல இருப்பதால் அதற்கு முன்னதாக சாமி தரிசனம் முடித்துவிட்டு விமான நிலையம் செல்ல உள்ளார். அங்கு டெல்லி சென்றுவிட்டு பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்துள்ளார்.